அமலாக்கத்துறை அலுவலக சோதனை விவகாரத்தில் தமிழக காவல்துறை அனுப்பிய சம்மனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆஜராகவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அமலாக்கத்துறை உதவி இயக்குநருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது மதுரை மாநகர காவல்துறை. இன்னும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். சம்மனுக்கு இன்று ஆஜராவார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? ஜெகநாத், முழு விவரம் என்ன? வணக்கம். மத்திய பிரதேசம் இந்த போபாலை சேர்ந்த அங்கீத் திவாரி அவர் மதுரை அமலாக்கத்துறையில துணை மண்டல அலுவலகத்துல பணியாற்றி கொண்டிருந்தார். அங்கீத் திவாரி திண்டுக்கலை சேர்ந்த அரசு மருத்துவரிடம் சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணை நடத்தாமல் இருப்பதற்காக 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர்கள் பணிபுரியும் மதுரை அலுவலகத்தில் விடிய சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில் தான் டிசம்பர் 3ஆம் தேதி மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி சார்பில் தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு புகார் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த புகாரில் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 35க்கும் மேற்பட்ட நபர்கள் குறிப்பாக 35 பேர் அந்த அத்துமீறி சட்ட விரோதமாக அந்த அலுவலகத்தில் உள்ளே நுழைந்து சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பார்த்தோம்னால் டிஜிபி அலுவலகத்தில் இருந்து மதுரை மாநகர் காவல் ஆணையருக்கு இது குறித்து ஒரு விசாரணை நடத்த அனுப்பி வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே இன்று காலை 11 மணிக்கு அமலாக்கத்துறை அலுவலகர்கள் தல்லாகுளம் மதுரையில் இருக்கக்கூடிய தல்லாகுளம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவர்கள் சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் பிரஜேஷ் பெனிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று ஆஜராகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில தற்போது வரை யாரும் ஆஜராகவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை அனுப்பிய அந்த சம்மனுக்கு அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் யாரும் தற்போது வரை ஆஜராகவில்லை. குறிப்பாக உயர் அதிகாரிகளிடம் தற்போது கலந்து ஆலோசித்த பின்பு அடுத்த சம்மன் அனுப்பப்படும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் கிடைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.